விஸ்வகுருன்னு விளம்பரப்படுத்திக்கிற நீங்க தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாத்த ஒரு துரும்பையும் எடுத்து போடலையே. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மீனவர்கிட்ட ஓட்டு கேட்க வரீங்க? தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற தவறிய பிரதமர் மோடி திசை திருப்புற எண்ணத்தோடு எங்க மேல குறை சொல்றார். ஒரு பிரதமர் வாக்கு கேட்க வரார்னா தன்னுடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கணும். மாறாக பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை திட்டுறதே அதற்கு நேரத்தை செலவு செஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்தா வெளிநாட்டில் இந்தியர்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொன்னார, தந்தாரா? 15 லட்சம் வேணா 15,000 தந்தாரா? 15,000 வேணா 15 ரூபாயாவது தந்தாரா? இல்லையே. உண்மையை சொல்லணும்னா சுருக்கு பையில் இருக்கிற பணத்தை கூட எப்படி உருவலாம்னு திட்டம் போடுறாரு. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் சொன்னார, எங்கே அந்த வேலை வாய்ப்புகள்? உண்மையை சொல்லணும்னா கடந்த 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ மோடி ஆட்சியில தான் வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சு ஆடுது. உழவர்களுடைய வருமானம் 2 மடங்கு ஆகிடுச்சா கேட்கிறேன், அறிவிச்சீங்களா? உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்கிற 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் தலைநகர் எல்லையிலே போராட விட்டு அவங்க வெயிலையும் மழையையும் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா? ஏதோ எதிரிகள் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சது போல தாக்குதல் நடத்தினாங்க. விவசாயிகள் எதிரிகள் போல நடத்துவதுதான் மோடியின் மாடலா? அடுத்ததா ஒன்று சொன்னான், வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வீடு தர போறேன். வீடு இல்லாத மக்களே இருக்க முடியாது இந்தியாவில் சொன்னார். எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டாரா? இல்லையே. பேரு மட்டும் பிரதமர் வீடு கட்டு திட்டம். அதில் 60 விழுக்காடு பணம் மாநில அரசு தான் தரணும். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி அவமானமாக பிரச்சாரத்தை நடத்துறாங்க. இதனாலதான் நாங்க சொல்றோம், வாயால வட சுடுவார் மோடின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு தந்த எந்த வாக்குறுதியாவது மோடி நிறைவேற்றிருக்கிறாரா? 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு வாக்கு கேட்டு வந்த மோடி அவர்கள் என்ன சொன்னார்? மிகப்பெரிய புண்ணிய தலமான ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு உலகத்தினர் அனைவரும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு அதை நான் எழுச்சியோடு ஏற்பாடு செய்வேன் சொன்னார். ராமேஸ்வரத்தை உலக புகழ்பெற்ற தலமாக சுற்றுலா தலமாக மாற்றிட்டாங்களா? மீண்டும் தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை அமைக்க 2019 மார்ச்சில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார. அதோட இன்றைய நிலை என்ன? ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே 17 கிலோமீட்டர் தான் தூரம். 5 ஆண்டுகள் ஆயிடுச்ச. 17 கிலோமீட்டருக்கு பாதை அமைக்க முடியாதா? பிரதமர் மோடி அவர்களை ராமேஸ்வரத்திற்கு தனுஷ்கோடிக்கு தூரம் இல்ல, உங்க மனசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் ரொம்ப தூரம். இப்படி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றாம, அவர் கொண்டு வர திட்டங்களுக்கு நான் தடையா இருந்தேன்னு சொல்றாரு.